வாங்க பன்னீர் ரோஜா செடியில் பாருங்கள், நல்ல ஒரு செடியில் வந்து 10, 12 பூக்கள் வந்தது. இந்த மாதிரி நல்ல ஒரு கிளை வந்து தடியாக வந்து இவ்வளோ பூ வந்ததுன்னா, நம்ம இந்த பூக்கள்லாம் வந்து நல்லா பூத்து பறித்து எடுக்கிறோம் இல்லைங்களா? பூக்கள்லாம் முனையில் வந்து நம்ம காம்பு வரைக்கும் கிள்ளி எடுப்போம். அந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்ட பிறகு, அந்த புல் கிளையும் பூ எல்லாம் விட்டுட்டு, அந்த புல் பூவும் கழட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு, மேலே மொட்டோடு அப்படியே விடக்கூடாது. அடியில் வந்து நல்லா பூலாம் பறித்து எடுத்துட்டு, அடியில் வந்து ஒரு 3 இலை இருக்கும் இல்லைங்களா? அந்த இலை அளவுக்கு விட்டுட்டு, நம்ம வந்து கட் பண்ணிடணுங்க கிளைய. மேலேயே கட் பண்ணிங்கன்னா வந்து இவ்வளோ தடி வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட ஒரு 10, 12 பூ வருது இல்லைங்களா? இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பூக்கள் வராது. அதனால் நீங்கள் வந்து மேலே வந்து ரோஸ் வந்து பறித்து கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம இப்போ வந்து நான் ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு பூ வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொத்தா நம்மளுக்கு பூக்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் வரணும்னா, நல்ல பூவெலாம் பறித்து எந்த பூ வந்தாலும், எந்த ரோஸ் இருந்தாலும் பன்னீர் ரோஸாக இருக்கட்டும், வேறு தடியாக திக்காக வர ரோஸாக இருந்தால் எல்லோ ரோஸு, ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய எல்லாம் பூக்களும் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய இந்த பூக்கள் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா பாருங்கள், இந்த பூ வந்து எவ்வளோ பெரிய சைஸில் வருது இல்லைங்களா? இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு பூக்கள்லாம் பறித்து எடுத்துட்டு, நல்ல அடியிலங்க காம்பு இருக்குதுங்களா? அந்த அடியில் கட் பண்ணி எடுத்துடணும். 3 இலை மட்டும் விடணுங்க. விட்டுட்டு அடியில் அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் அடுத்தது நம்மளுக்கு வந்து கிளை வருது இல்லைங்களா? பூச்செடியில் அந்த கிளை வந்து அதே திக்கில் வரும். அதே அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் வரும். இந்த அந்த அந்த மெத்தடில் வந்து செய்யுங்க நீங்கள். எப்போவுமே பூவை வந்து எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடுவீங்க. மேலே முனையில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு விட்டுடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அடியில் வந்து திக்காக இருக்கணும். பாருங்கள், அலுமினியம் பூவுங்க இது. நான் அலரி பூன்னு சொல்லி தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கஸ்டமர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இது பேர் அலுமினியம் பூ அப்படின்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த கடையில் வந்து எனக்கு அலரி பூன்னு தான் சொன்னாங்க. அது பேர். பாருங்கள், எல்லோ ரோஸ் பாருங்கள் எவ்வளோ தடியாக பூத்துருக்கு. நல்லா திக்காகவும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்ததில்ல. மொட்டு வந்து சின்னதாக தான் வந்திருக்கு. அப்புறம் நான் பார்த்தேங்க, அடியில் நல்லா பூவெலாம் கட் பண்ணிவிட்டு, அடி அளவுக்கு ஒரு 3 கிளை இருந்து விட்டுட்டு நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நம்ம போட்டோன்னு வச்சுங்க, நம்ம இப்போ எவ்வளோ பூ எடுக்கிறோமோ அதே அளவு பாருங்கள். எப்படி மொட்டு பாருங்கள், தளிர்லாம் எவ்வளோ திக்காக வருது. இந்த அளவுக்கு அடியில் திக்காகவே கட் பண்ணி விடணும். லாஸ்ட் எண்டில் கட் பண்ணிடணும். 2 இலை மட்டும் விட்டுட்டு. அந்த 2 இலையில 2 கிளை கண்டிப்பாக வருங்க. அந்த 2 கிளையில வந்து இப்போ ஏற்கனவே 10 பூ வந்தது இல்லைங்களா? அதே 10, 12 பூ அந்த 2 கிளையிலையும் வருங்க. சிங்கிளாக வந்துட்டு இருந்தது. இப்போ திக்காக டபுள் கிளையாக வரும். நீங்கள் வந்து முனையிலே கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பூ 2 பூ தான் வரும். செம்பருத்தியும் அப்படி தாங்க. எல்லா கிளையும் அப்படி தான் கட் பண்ணணும். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.